இன்னைக்கு 8வது பாடம் அயனி சமநிலையில் இருக்கிற முக்கியமான கேள்வி, அதற்கான பதில்களை பார்க்கலாம். அது 2 வீடியோவாக போடுறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, அரீனியஸ் அமில கார கொள்கை யாது? நல்லா கவனிக்கணும். நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அமிலம்னா எப்படின்னாக்கா என்னதுனாக்கா புளிப்பு சுவையாக இருக்கும், நீல லிட்மஸை சிவப்பாக்கும், ஜிங்க் துத்தநாகம் போன்ற உலோகத்துடன் அமிலம் வினைப்பட்டு ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி காரம்னா கசப்பு சுவையாக இருக்கும், சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும் படிச்சிருப்பீங்க. இந்த அமில காரத்தை பற்றி 3 பேர் கொள்கையை கொடுக்குறாங்க. ஒன்று அரீனியஸ், இன்னொன்று லவ்லி பிரான்ஸ்டன்ட்ன்றவர், இன்னொன்று லூயி. இந்த 3 கொள்கையில் கண்டிப்பாக தேர்வில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அரீனியஸ் அமில கார கொள்கை. நல்ல கவனிக்கும். இந்த கொள்கையின் படி அமிலம் என்பது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல சேர்மமாகும். அதாவது அமிலம்னா நீர் கரைசலில் பிரிகை அடைந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல சேர்மமாகும். ஓகே, உதாரணமாக இப்போ HCl நல்லா கவனிக்கணும். இது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து H+ அயனியையும் அதே போல Cl- அயனியையும் கொடுக்கும். அப்போ அமிலம் என்பது என்னது? நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல சேர்மமாகும். அதே போல காரம் என்பது சொல்றாரு, காரம் என்பது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனியை தரவல்ல சேர்மமாகும். உதாரணமா இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இது ஒரு காரம். இது என்ன பண்ணுது? நீர் கரைசலில் பிரிகை அடைந்து கால்சியம் அயனியையும் ஹைட்ராக்சில் அயனியும் கொடுக்கும். நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனியை தருகின்ற சேர்மம் எல்லாம் காரம் சொல்றார். புரிஞ்சுதா? திரும்பி சொல்லிட்டா, அரீனியஸ் கொள்கையின்படி அமிலம் என்பது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல சேர்மமாகும். அதே போல காரம் என்பது நீர் கரைசலில் பிரிகை அடைந்து ஹைட்ராக்சில் அயனியை தரவல்ல சேர்மமாகும். ஓகே, ரைட். 2வது क्वेश्चन, இந்த அரீனியஸ் நல்லா கவனிக்கணும். அரீனியஸ் கொள்கையின் வரம்புகள் யாவை? வரம்புகள் யாவை? இதுவும் உங்களுக்கு முக்கியமான கேள்விதான். இப்போ இந்த என்ன சொல்றாருன்னா, அமிலம் காரம் நீர் கரைசல்ல தான் எந்த ஒரு சேர்மமும் அமிலமாகவும் காரமாகவும் செயல்படும் சொல்றாரு. ஓகே, ஆனால் அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான், அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பானில் கூட சில அமில காரங்கள் என்ன பண்ணுது? அமிலமாகவும் காரமாகவும் செயல்படுது. ஓகே, சரியா? அதாவது சில சேர்மங்கள் அமிலமாகவும் காரமாகவும் கரிம கரைப்பானில் கூட செயல்படுகிறது. இதை இந்த கொள்கை விளக்கவில்லை. அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களில் அமில கார பண்பினை இந்த கொள்கை விளக்கவில்லை. திரும்பி சொல்லுங்க, அசிட்டோன் டெட்ராஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பான்களில் அமில கார பண்பினை இந்த கொள்கை விளக்கவில்லை. 2வது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு? காரம்னா கண்டிப்பாக ஹைட்ராக்சி தொகுதியை வழங்கணும்னு சொல்றாரு. ஆனால் சில காரங்கள்ல ஹைட்ராக்சி தொகுதியை வழங்காத கூட சில காரம் இருக்கு. உதாரணமா அமோனியா NH3, இது ஒரு காரம், ஆனால் ஹைட்ராக்சி தொகுதி கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த அமோனியா போன்ற காரங்களினுடைய பண்புகளை விளக்கவில்லை. 2வது பாருங்க, ஹைட்ராக்சி தொகுதியை கொண்டிராத அமோனியா, ஹைட்ராக்சி தொகுதியை
கொண்டிராத அமோனியா போன்ற சேர்மங்களின் காரத்தன்மையை இது விளக்கவில்லை. ஹைட்ராக்சி தொகுதி இல்லாமல் இருக்கிற அமோனியா போன்ற சேர்மங்களினுடைய காரத்தன்மையை விளக்கவில்லை. அப்போ 2 பாயிண்ட் சொல்லுது. இதெல்லாம் வரம்பு. ஃபர்ஸ்ட் வந்து கரிம கரைப்பான் அசிட்டோன், டெட்ராஹைட்ரோஃபியூரான் போன்ற கரிம கரைப்பானில் அமில கார பண்பினை விளக்கவில்லை. 2வது பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி தொகுதியை கொண்டிராத அமோனியா போன்ற சேர்மங்களினுடைய காரத்தன்மையை இது விளக்கவில்லை. ஓகே, சரி. 3வது கேள்வி, லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கை, அதுக்கு இன்னொரு பேரு புரோட்டான் கொள்கை அப்படின்னு பேரு. புரோட்டான் கொள்கை யார்? 3வது கேள்வி, லவ்ரி பிரான்ஸ்டன் கொள்கை. நல்ல கொள்கை. இந்த கொள்கையின் படி இவர் என்ன சொல்றாருன்னா, அமிலம் என்பது மற்றொரு பொருளுக்கு ஒரு புரோட்டானை வழங்கும் சேர்மம் அப்படின்றார். அமிலம்னா இன்னொரு பொருளுக்கு புரோட்டானை வழங்கும் சொல்றாரு. அதே காரம்னா மற்றொரு பொருளிலிருந்து புரோட்டான் H பிளஸை ஏற்கக்கூடிய சேர்மமாகும், பொருளாகும் அப்படின்னு சொல்றார். திரும்பி சொல்லுங்க. லவ்ரி பிரான்சன் கொள்கைப்படி அமிலம் என்பது என்ன பண்ணும், மற்றொரு பொருளுக்கு புரோட்டானை வழங்கும் சேர்மமாகும். அதே போல காரம் என்பது மற்றொரு பொருளில் இருந்து புரோட்டானை ஏற்கும் பொருளாகும். ஓகே, உதாரணமா பாருங்க, HCl plus H2. நல்லா பாருங்க. இப்போ HCl சேர்மம், HCl இப்போ நீர் கரைசல் என்ன ஆகுதுன்னா, இது புரோட்டானை வழங்குது. எதுக்கு வழங்குது? H2O-க்கு. H2O-க்கு புரோட்டானை வழங்குது. அப்போ H2O வந்து H3O+ ஆயிடும். இது Cl- ஆயிடும். இது புரோட்டானை வழங்குது. அப்போ இது என்னது? அமிலம். நான் வச்சுக்கணும், இது அமிலம். ஓகே, அதே மாதிரி H2O என்ன பண்ணுது? புரோட்டானை ஏற்குது. இது காரம் சொல்லும். இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன், தெரிஞ்சுங்க. இது அமிலம் 1, இது வந்து காரம் 1. ஓகே, அப்படி சொல்லணும். அதே மாதிரி இது காரம் 2, இது அமிலம் 2. அதாவது இந்த HCl-ம் இந்த Cl- ஒரு H+ வேறுபடுது. H+ தான் வேறுபடுது ரெண்டுத்துக்கும். இதுக்கு பேரு இணைக்கார அமிலம் அப்படின்னு சொல்றோம். இணைக்கார அமிலம். அதாவது HCl-னுடைய இணை காரம் அப்படின்னா Cl-. அதே மாதிரி Cl-உடைய இணை அமிலம்னா HCl. ஒரு மாதிரி கேட்கலாம். அதே போல H2O-வும் H3O+ இணைக்கார அமிலங்கள். இப்போ இதனுடைய இணைக்கார அமிலம்னா H3O+, இதனுடைய இணை காரம்னா H3O+ இணை காரம்னா H2O. ஓகே, இன்னொன்று சொல்லிடுறேன். இப்போ அமோனியா ப்ளஸ் H2O, இந்த வினையில் அமோனியா என்ன பண்ணுது? புரோட்டானை எடுத்துக்குது, வாட்டர்லேருந்து எடுத்துக்கொண்டு NH4+ மாறிடும். இது OH-. இது புரோட்டானை வழங்குது. ஸோ அப்போ இது அமிலம், இது என்னது? காரம். ஸோ அப்போ இது காரம், இது அமிலம். ஓகே, தெரிஞ்சுக்கணும் அமிலம். ஓகே, இப்போ அது போல உங்களுக்கு என்ன தெரியும்? இது அமிலம் 1ன்னு சொன்னேன். இது என்னது? காரம் 1, இது அமிலம் 2, இது காரம் 2. ஓகே, தேவையில்லை, இந்த வரையறை மட்டுமாவது எழுதணும். சொல்லுங்க, லவ்ரி பிரான்சன் கொள்கை யாது? இக்கொள்கையின்படி அமிலமானது மற்றொரு பொருளுக்கு புரோட்டானை வழங்கக்கூடிய சேர்மம், காரமானது மற்றொரு பொருளிலிருந்து புரோட்டானை ஏற்கக்கூடிய சேர்மம். அதிலே ஒரு மார்க்கும் சொல்லிட்டேன். இணை அமிலம் இணை காரம் கேட்டாக்கா தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, இணை காரம்னா H+ நீக்கிடணும், இணை அமிலம்னா H+ சேர்த்துக்கணும். ஓகே, 4வது கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் கேள்வி நல்லா கவனிக்கணும். 4வது கேள்வி, இந்த லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கையின் இந்த கொள்கையின் வரம்பு யாது? இதுலயும் ஒரு வரம்பு இருக்கு, லிமிடேஷன் இருக்கு. சரியா? என்னன்னா, சில அமிலங்கள் புரோட்டானை வழங்காம கூட சில அமிலமாக செயல்படுது சில சேர்மங்கள்.
சில சேர்மங்கள் புரோட்டானை வழங்காமல் கூட அமிலமாக செயல்படுகிறது. உதாரணமாக போரான் ட்ரைஃப்ளூரைடு, அலுமினியம் ட்ரைகுளோரைடு போன்ற சேர்மங்கள் புரோட்டானை வழங்க முடியலனா கூட இந்த சேர்மங்கள் எப்படி அமிலமாக செயல்படுகிறது. BF3, அலுமினியம் குளோரைடு போன்ற புரோட்டான்களை வழங்க இயலாத சேர்மங்களும் அமிலங்கள் போல செயல்படுகிறது. இந்த பண்பை இந்த லவ்லி பிரான்சன் கொள்கை விளக்கிறது. இதான் வரம்பு. புரியும் சொல்லுங்க. போரான் ட்ரைஃப்ளூரைடு, அலுமினியம் ட்ரைகுளோரைடு போன்ற புரோட்டானை வழங்க இயலாத சேர்மங்களும் அமிலங்களாக செயல்படுகிறது. இந்த பண்பினை இந்த லவ்லி பிரான்சன் கொள்கை விளக்கவில்லை. ஓகே. 5வது கேள்வி. நல்லா இருக்கு. 5வது கேள்வி, லூயி அமில காரங்களை பற்றி லூயி கொள்கை யாது? லூயியின் அமில கார கொள்கை யாது? முக்கியம். சரி, இவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிக்கணும். அமிலம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளும் சேர்மமாகும். எலக்ட்ரான் இரட்டையை, அதாவது தனித்த ஜோடி எலக்ட்ரான் இரட்டையை சொல்றோம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்மமாகும். அதே போல காரம் என்பது மற்றொரு பொருளுக்கு எலக்ட்ரான் இரட்டையை வழங்கக்கூடிய சேர்மம். அமிலம்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளும். காரம்னா எலக்ட்ரான் இரட்டையை வழங்கும் சேர்மமாகும். உதாரணமா போரான் ட்ரைஃப்ளூரைடு, அமோனியா. இந்த அமோனியாவில் ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்குது. இந்த இரட்டை எலக்ட்ரானை தனித்த எலக்ட்ரான் இரட்டையை BF3க்கு வழங்கி ஒரு பிணைப்பு உண்டாக்குது. அப்போ இது என்னது? காரம். லூயி காரமாக செயல்படும். ஓகே. இது தனித்த எலக்ட்ரான் இரட்டையை பெற்றுக்கொள்கிறது. இது லூயி அமிலம். அப்போ இவங்க என்ன உண்டாகுதுன்னா BF3 NH3 என்ற கூட்டு வேதிப்பொருள் உண்டாகும். கூட்டு வேதிப்பொருள். இதான் லூயி கொள்கை. இப்போ லூயி கொள்கை சொல்லுங்க, அமிலம் என்பது ஒரு எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்மம். காரம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை வழங்கக்கூடிய சேர்மம். இப்போ இந்த 3 கொள்கையை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அறிஞர் என்ன சொல்றாருன்னா, அமில காரத்தை பற்றி, அமிலம் என்பது நீர் கரைசல் பிரிகடைந்து H+ அயனியை, ஹைட்ரஜன் அயனியை தரவல்ல சேர்மம். காரம்னா நீர் கரைசலை பிரிகடைந்து ஹைட்ராக்சின் அயனியை தரவல்ல சேர்மம். லவ்லி பிரான்சன் சொல்றாரு, அமிலம் என்பது மற்றொரு பொருளுக்கு புரோட்டானை வழங்கும் சேர்மம். காரம் என்பது மற்றொரு பொருளிலிருந்து புரோட்டானை ஏற்றுக்கொள்ளும் சேர்மம். லூயி என்ன சொல்றாரு? அமிலம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேர்மம். காரம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை வழங்கக்கூடிய சேர்மம். ஓகே. நெக்ஸ்ட் கவனம். 6வது கேள்வி, 6வது கொஸ்டின். லூயி அமிலங்கள், லூயி காரங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு தரும். லூயி அமிலத்துக்கு 2 எடுத்துக்காட்டு, லூயி காரத்துக்கு 2 எடுத்துக்காட்டு. நல்ல கவனம். இப்போ லூயி அமிலங்கள், அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னல? போரான் ட்ரைஃப்ளூரைடு, அலுமினியம் ட்ரைகுளோரைடு, அதாவது எலக்ட்ரான் குறை சேர்மங்கள். அதாவது இந்த அணுக்குரிய சென்ட்ரல் ஆட்டம், மைய அணு, அது வெளிக்கூடு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்காங்க. BF3 ஏஎல்சிலாம் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் இருக்காது, 6 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே. போரானில் 3 எலக்ட்ரான் வெளிக்கூட்டில், ஒவ்வொரு ஃப்ளூயிட்லேருந்து 1 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால் எலக்ட்ரான் குறை சேர்மங்கள். அதே போல நீரைணிகள் இதெல்லாம் கூட லூயி அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ லூயி காரங்கள் பார்த்தீங்கன்னா அமோனியா, வாட்டர், அதாவது தனித்த எலக்ட்ரான் இரட்டையை பெற்றுள்ள சேர்மங்கள். தனித்த எலக்ட்ரான் இரட்டையை, இதில் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும், தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கும். ஓகே. இந்த மாதிரி உள்ள சேர்மங்கள். அதே போல இதில் 2 ஜோடி இருக்கும். எதிரயனிகள் F-
எதிரணி கூட லூயி காரங்கள். இப்போ இது தேர்வு கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் கூட. இப்போ பப்ளிக் எக்ஸாம் 2020 கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி 7வது கேள்வி. நல்ல நீரின் அயனி பெருக்கம் என்றால் என்ன? 25 டிகிரி சென்டிகிரேட்டில் இதன் மதிப்பு யார்? நல்லா கவனிக்கணும். நீரின் அயனி பெருக்கம்னா அதாவது என்னன்னாக்கா நீரானது பகுதியளவு பிரிகடையும். வலிமை குறைந்த மின்பகுதி பகுதி அளவுலாம் பிரியும். ஓகே, சரி. இப்போ தூய நீரில் H3O+ அயனி மற்றும் ஹைட்ராக்சி அயனிகளின் செறிவுகளின் பெருக்கல் பலன் தான் நம்ம நீரின் அயனி பெருக்கம் சொல்றோம். அப்போ நீரின் அயனி பெருக்கம் KW சொல்றோம். தூய நீர்ல H+ அயனி மற்றும் ஹைட்ராக்சில் அயனியினுடைய செறிவுகளின் பெருக்கல் பலன் அல்லது புக்கில் H3O+ கொடுத்துருப்பான். இது தப்பு. ஓகே, அதாவது நல்லா கவனிக்கணும். H2O 2 H2O இப்படி கொடுத்துருப்பாங்க. இல்லை தப்பு இல்லை. H2O + H2O H3O + OH- நீரானது இப்படி பிரிந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நீரின் அயனி பெருக்கம்னா H3O+ செறிவு OH- அயனியின் செறிவினுடைய பெருக்கல் பலன். செறிவு சொல்லிடலாமா? நீரின் அயனி பெருக்கம்னா தூய நீரில் H3O+ அதாவது ஹைட்ரோனியம் அயனி, அதாவது H+ அயனி நீரோடு சேர்ந்து H3O+ கொடுக்கும். நான் ஹைட்ரோனியம் அயனி செறிவு மற்றும் ஹைட்ராக்சில் அயனி செறிவுகளின் பெருக்கல் பலன் தான் நீரின் அயனி பெருக்கம். திரும்பி சொல்லலாமா? தூய நீரில் H3O+ ஹைட்ரோனியம் அயனி மற்றும் ஹைட்ராக்சில் அயனி செறிவுகளின் பெருக்கல் பலனாகும். ஓகே, சரி. இதனுடைய மதிப்பு எவ்வளவுனா 25 டிகிரி சென்டிகிரேட்ல 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. இந்த அளவு கொடுக்கல, தெரிஞ்சுக்கணும் புத்தகத்தில். மோல் ஸ்கொயர் டெசிமீட்டர் -6. புரிஞ்சுது இல்லையா? இப்போ நீரானது சிறிதளவு பிரியடையுது. எப்படி பிரியுது? ஒரு மூலக்கூறுனா H+ OH- போடுங்க. 2 மூலக்கூறுனா H3O+ + OH-. இப்போ தூய நீரில் H3O+ மற்றும் OH- அயனிகளின் செறிவுகளின் பெருக்கல் பலன் தான் நம்ம நீரின் அயனி பெருக்கம்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நல்லா கவனிங்க. pH முக்கியமான क्वेश्चन இது. pH pOH வரையறு. முக்கியமான क्वेश्चन. ஓகே, இப்போ இது தவிர நம்ம லெசன் நடக்கும்போது ஃபுல்லாகவும் நடத்துகிறேன். முக்கியமான क्वेश्चन பார்ப்போம். இப்போ pH ஃபார்முலா -log(10) H3O+. முக்கியம் pH. இப்போ pHனா அதாவது ஒரு கரைசலின் pH என்பது அந்த கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனி செறிவின், சொல்லுங்க, ஹைட்ரோனியம் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்குறி ஆகும். அதாவது எதிர்குறி மடக்கை ஆகும் அப்படி சொல்லலாம். சொல்லுங்க, pH ஒரு கரைசலின் pH என்பது அந்த கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கையாகும். இதே போல pOHனா சொல்லுங்க -log(10) OH-. pOHனா ஹைட்ராக்சில் அயனி செறிவின் ஒரு கரைசலில் உள்ள ஹைட்ராக்சில் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்குறி மடக்கையாகும். ஹைட்ராக்சில் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கை ஆகும். ஓகே, எதிர்குறி மடக்கைன்னு சொல்லணும் முக்கியமா. ஓகே, எதிர் மடக்கைன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆன்டிலாக் எதிர்குறி மடக்கை தான் எழுதணும். நடத்தி ஒரு சொல்லிடலாமா? pH என்பது ஒரு கரைசலின் pH என்பது அந்த கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனி செறிவின் 10 அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கை. அதேபோல pOHனா ஹைட்ராக்சில் அயனி செறிவின்
10ஐ அடிப்படையாக கொண்ட எதிர்க்குறி மடக்காக பொதுவாக தெரிஞ்சுக்கோ. பிஹெச்யும் பிஓஹெச்யும் கூட்டினா எப்பயுமே 16 தான் கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு வாங்கி தெரிஞ்சுக்கோ. அமில கரைசல்னா பிஹெச் வந்து 7 விட குறைவாக இருக்கும். எப்படின்னு சொல்லுங்க, பிஹெச் வந்து 7 விட குறைவாக இருக்கும். 7 விட குறைவாக இருக்கும் இல்லையா? ஓகே, லெஸ் தேன். பிஹெச் வந்து லெஸ் தேன் குறைவு, 7 விட குறைவு. அதே கார கரைசல்ல பிஹெச் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தேன் 7, 7 விட அதிகமாக இருக்கும். ஆனால் பிஹெச் வந்து 7 விட குறைவாக இருக்கும். எப்போ? அமிலத்தில். இது அமில கரைசல். அமிலத்தில் 7 விட குறைவு, காரத்தில் 7 விட அதிகம். நடுநிலை கரைசல்னா பிஹெச் வந்து 7. ஓகே, தெரியும். எந்த ஒரு கரைசலுக்கும் பிஹெச்யும் பிஹெச் கூட்டினா 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் காணுங்க. இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். நல்லா கவனிங்க. 5 மார்க் கொஸ்டின். 9வது கேள்வி. ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியை வருவி. கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஈஸி தான். இந்த விதியானது ஒரு வலிமை குறைந்த அமிலம் அஸ்டிக் அமிலம், அந்த மாதிரி வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறிலினா கே, அந்த பிரிகை மாறிலியை பிரிகை வீதம் ஆல்பா. பிரிகை வீதம்னா பிரிகடைந்த மோல்களின் எண்ணிக்கைக்கும் ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். அதாவது எவ்வளோ மோல் எடுத்துக்கணும், அது எவ்வளோ பிரியுது. பிரிகடைந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. பிரிகை அடைந்த மோல் தேவையில்லை தெரிஞ்சுக்கோ. பிரிகை அடைந்த மோல் எண்ணிக்கை பை ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை. ஓகே, இது மற்றும் செறிவு, இந்த 3ஐயும் தொடர்படுத்து. இதெல்லாம் தொடர்படுத்துறது இந்த விதியானது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி, பிரிகை வீதம், செறிவை தொடர்பு படுத்துகிறது. ஓகே, இப்போ ஒரு வலிமை குறைந்த அமிலம் அஸ்டிக் அமிலத்தை கருதுவோம். அஸ்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம். இது எப்படி பிரியும்? பகுதி அளவில் சிறிதளவு தான் பிரியும். எப்படி பிரியும்னா CH3CO- + H+. ஓகே, சரி. இதனுடைய பிரிகை மாறிலி K, அஸ்டிக் அமிலத்தின் பிரிகை மாறிலி என்ன ஃபார்முலானா CH3CO- செறிவு இன்ட்டு H+ செறிவு பை CH3CO1. இதனுடைய செறிவு இன்ட்டு இது செறிவு பை. ஓகே, இப்போ நம்ம 11th படிச்சுருப்பீங்க இந்த கேபி இந்த HI சிஸ்டம் PCl5 ஓகே, KCKP ஒரு விட்டு அது மாதிரி தான் காணும். ஒரு சின்ன டெரிவேஷன். இப்போ அசிட்டிக் அமிலம் எப்படி பிரியுது? அசிட்டேட் அயனியாகவும் ப்ளஸ் H+. இது வந்து ஆரம்பத்தில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை, ஆரம்ப நிலை மோல்களின் எண்ணிக்கை. இது 1 வச்சுக்கோ. இது இருக்காது, 0 தான். ஆரம்பத்தில் பிரியில் இல்லை, இது மட்டும்தான் இருக்கு, 1 மோல். இது 0. ஓகே, நெக்ஸ்ட் அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம். நல்லா கவனிக்கணும். பிரிகை வீதம்னா 1 மோல் எடுத்துக்கிறோம். அதில் சமநிலையில் கொஞ்சம் ஆல்ஃபா மோல் பிரிவு. ஆல்ஃபாங்கிறது பிரிகை வீதம். பிரிகை வீதம்னா சொன்னேன், பிரிகடைந்த மோல் எண்ணிக்கைக்கும் ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை உள்ள விகிதம் இவ்வளோதான் பிரியுது. அப்போ இது வந்து டேஷ். அப்புறம் சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. சமநிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை. இப்போ கவனிங்க, 1 மோல் தொடக்கத்தில் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பிரிஞ்சிச்சு, மிச்சம் இருக்கும் 1 - ஆல்ஃபா. இது ஆல்ஃபா மோல் உண்டாகும். எப்படின்னா 1 மோல் வந்து பிரிகடைந்தால் 1 மோல் கொடுக்குது. 1 மோல் முழுவதுமாக பிரிகடைந்தால் சமன்பாட்டு பிரகாரம். இப்போ ஆல்ஃபா பிரிஞ்சதுன்னா இது ஆல்ஃபா மோலை கொடுக்கும் சமநிலையில், இதுவும் ஆல்ஃபா மோல். ஓகே, சரி. சமநிலை செறிவு அப்படின்னா இந்த சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கை இன்ட்டு தொடக்க செறிவு சியால் பிரிக்கணும். ஓகே, அப்போ சி இன்ட்டு ஆல்ஃபா, இது சி இன்ட்டு ஆல்ஃபா. சமநிலை செறிவுனா சமநிலையில் உள்ள மோல்கள் எண்ணிக்கை இன்ட்டு சமநிலை செறிவு. ஓகே, அவ்வளோ. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல திரும்பி சொல்லலாம். ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை இது 1, 0, 0. அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை வீதம் ஆல்ஃபா டேஷ்.
சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கைனா ஒன்றில் ஆல்ஃபா போச்சுன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா மோல் உண்டாகும், இது ஆல்ஃபா மோல் உண்டாகும். சமநிலை செறிவுனா சி ஆல் பெருக்கிக்கணும், சி இன்டு 1 மைனஸ் ஆல்ஃபா, சி ஆல்ஃபா, சி ஆல்ஃபா. இப்போ இந்த மதிப்புகளை பிரிகை மாறிலி சமன்பாட்டில் புரிஞ்சிட்ட. இது இதில் புரிதல் என்னாகும்? KA ஈக்குவல் டு அஸ்டேட் அயானுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? சி ஆல்ஃபா. H பிளஸ் என்ன பண்ணணும்? சி ஆல்ஃபா. அஸ்டிக் அமிலத்துக்கு என்ன பண்ணணும்? சி இன்டு 1 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ சி கேன்சல் ஆகிடுமா? இது புரிஞ்சிச்சா? சி கேன்சல் ஆகிடும். அப்போ கேக்கு என்ன வரும்? சி ஆல்ஃபா ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஆல்ஃபா. ஆனால் ஆல்ஃபா மதிப்பு மிக மிக குறைவு, 1 விட குறைவு. பிரிகை வீதம் மிக மிக குறைவு. அதனால் நம்ம விகுதியில் இந்த 1 மைனஸ் ஆல்ஃபாங்கிறது 1ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா மதிப்பு மிக மிக குறைவு. அதனால் விகுதியில் ஆல்ஃபாவை நம்ம நீக்கிடலாம். இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபாவை நீக்கிட்டு 1 மைனஸ் ஆல்ஃபாவை 1ன்னு போட்டுடலாம். இது நீக்கிடலாம். அப்போ கே என்ன வரும்? சி ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே, கிளியரா? ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் என்ன வரும்? கே பை சி. இங்கே இடையில வேணுமா? ஒரு நிமிஷம், இது தெரிஞ்சு கரெக்ட் நடந்தது. அப்போ கே ஈக்குவல் டு நடந்தது. இப்போ என்ன வரும்? கே ஈக்குவல் டு ஆல்ஃபா, கே ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ சாரி, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? சொல்லுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பை சி. ஓகே, நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த லாஸ்ட் ஸ்டெப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை சி. இதுதான் ஆஸ்வால்டு நீர்த்தல் விதியினுடைய வரையறை. அப்படி என்ன அர்த்தம்னா, இந்த பிரிகை வீதம் செறிவினுடைய வர்க்க மூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்குது. செறிவுக்கு எதிர் விகிதம். அப்போ செறிவு குறைய 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 பிரிகை வீதம் அதிகரிக்கும். புரியுதா? அதனால தான் என்ன சொல்றேன்னா, செறிவு எப்போ குறையும்னா நீர்த்தல் அதிகரிக்கும் போது, தண்ணி சேர்க்க சேர்க்க டைல்யூட் பண்ண நீர்த்தல் அதிகரிக்க பிரிகை வீதம் அதிகரிக்கும். வலிமை குறைந்த மின்பகுதிக்கு இதுதான் விதி. இப்போ சொல்லுங்க, ஆஸ்மால் நீர்த்தல் விதினா வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் நீர்த்தல் அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறது இல்லையா? அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அதிகரிக்கும். இதுதான் ஆஸ்மால் நீர்த்தல் விதி. இசாட்டா திரும்பி சொல்லிடுறேன். இந்த விதியானது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி, அப்புறம் பிரிகை வீதம், செறிவு, இந்த மூணையும் தொடர்படுத்துது. அஸ்டிக் அமிலத்தை எடுத்துங்க. முதல்ல பிரிகை மாறிலி தான் ஃபார்முலா. இந்த செறிவு இப்போ அஸ்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் கொஞ்சம் தான் பிரியும். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? ஆரம்ப மோல் 1 0 0. அஸ்டிக் அமிலம் பிரிகை வீதம்னா ஆல்ஃபா டேஷ் டேஷ். சமநிலையில் உள்ள மோல்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபா. சமநிலை செறிவுனா சி இன்டு 1 மைனஸ் ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா. இந்த மதிப்பு எதில் போடணும்? கே சமன்பாட்டில் போடுங்க. ஓகே, போட்டிங்கன்னா கேக்கு என்ன வரும்? சி ஆல்ஃபா ஸ்கொயர். இந்த சிசி கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் ஆல்ஃபா. இப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா மதிப்பு 1 எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா மிக மிக குறைவு. அதனால விகுதியில் நம்ம விட்டுருவோம். அப்போ கே ஈக்குவல் சி ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா கே பை சி, ஆல்ஃபா ரூட் ஆஃப் கே பை சி. அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது டைல்யூட் பண்ண செறிவு குறைய குறைய வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அதிகரிக்கும். ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் கொஸ்டின் இது மட்டும் முடிச்சிடலாம். பொது அயனி விளைவு. பொது அயனி விளைவை விவரி. பொது அயனி விளைவை முக்கியமான கேள்வி. இது 5 மார்க். இப்போ 2 மார்க்கு முடிச்சிட்டேன். காந்தி ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்தில் சேர்க்கும் போது அந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் மேலும் குறையும். அதாவது வலிமை குறைந்த அமிலம் உதாரணம் அசிட்டிக் அமிலம். சரி, இந்த அசிட்டிக் அமிலத்தில் அதனுடைய உப்பே இப்போ சோடியம் அசிட்டேட். இந்த அசிட்டிக் அமிலத்தினுடைய உப்பு சோடியம் அசிட்டேட். சோடியம் அசிட்டேட் சேர்த்துனா இந்த அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் மேலும் குறையும். ஏற்கனவே அது வலிமை குறைந்த அமிலம் கொஞ்சம் தான் பிரியும். இப்போ இந்த பொதுவான அயனி இருக்கிற இல்லையா, பொதுவான அயனி இருக்கிற உப்பை சேர்த்துனா இந்த பிரிகை வீதம் இன்னும் குறைஞ்சிடும். பொதுவான அயனி இருக்கு இல்லையா,
அந்த உப்பை சேர்த்தினா பிரிகை வீதம் குறையும். திரும்பி சொல்லிடலாமா? ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை, வலிமை குறைந்த அமிலத்தினோட உப்பு, ஸோ அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம், அதனோட உப்பு என்னது? சோடியம் அசிட்டேட். வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்தை சேர்த்தினா அந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் மேலும் குறையும். இதுக்கு பேர் தான் பொது அயனி வினை. இப்போ எடுத்துக்காட்டாக சோடியம் அசிட்டேட் உப்பை அல்லது கரைசலை, சோடியம் அசிட்டேட் கரைசலை எதில் சேர்க்கிறோம்? அசிட்டிக் அமிலத்தில் சேர்க்கிறோம். சேர்த்தினா அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் தான் சொன்னேன் குறைகிறது. ஏன்னா இந்த ரெண்டுமே அசிட்டிக் அமிலம் சோடியம் அசிட்டேட் ரெண்டுமே பொதுவான அயனி, ரெண்டுத்துக்கு பொதுவான அயனி. என்ன அயனி? அசிட்டேட் அயனியை பெற்றுள்ளது. ரெண்டுமே பொதுவான அயனி, அசிட்டேட் அயனியை பெற்றுள்ளது. அடுத்ததான் இப்போ அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம், பகுதி அளவு அயனியாகும். எப்படி அயனியாகும்? அசிட்டேட் அயனி H+. சோடியம் அசிட்டேட் இது வலிமையான மின்பகுதி, முழுவதுமாக அயனியாகும். சோடியம் அசிட்டேட் அசிட்டேட் அயனி பிளஸ் Na+ முழுவதுமாக அயனியாகும். ஓகே, இப்போ சோடியம் அசிட்டேட் கரைசலை அசிட்டிக் அமிலம் சேர்க்கும் போது ஒட்டுமொத்த அசிட்டேட் அயனியின் செறிவு அதிகமாகும். இதை சேர்த்தினா அசிட்டேட் அயனி செறிவு என்னாகும்? அதிகமாகும். ஏன்னா இதிலிருந்து வரதுல அசிட்டேட் அயனி, ஸோ அசிட்டேட் அயனி செறிவு அதிகமாகும். ஓகே, லீச்சார்டியர் கொள்கையின்படி 11th படிச்சுட்டீங்க, அந்த வேதி சமநிலையில் அதுதான். லீச்சார்டியர் கொள்கையின்படி சமநிலையில் உள்ள அமைப்பின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினார். படிச்சிருக்கீங்களா? சமநிலையில் உள்ள அமைப்பின் மீது, இப்போ இந்த மாதிரி சமநிலை இருக்குது, அந்த அமைப்பின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் சமநிலை அமைப்பானது அந்த பாதிப்பினால் ஏற்படும் விளைவை பூஜ்ஜியமாக்கும் வகையில் தன்னைத்தானே சரி செய்து கொள்வோம். படிச்சிருக்கீங்க? நம்ம ஒரு சமநிலை உள்ள அமைப்பின் மீது ஒரு பாதிப்பை கொடுக்கும்போது அந்த சமநிலையானது அந்த பாதிப்பினால் ஏற்படும் விளைவை என்ன பண்ணும்? சரி செய்து கொள்ளும் வகையில், அல்லது அந்த விளைவை சரி செய்து கொள்ளும் வகையில், அல்லது பூஜ்ஜியமாக்கி கொள்ளும் வகையில் தன்னை மாற்றிக்கொள்ளும். இப்போ படிச்சுட்டு ஒரு புக்லேக்கு மாதிரி லீச்சார்டியர் கொள்கையின்படி சமநிலையில் உள்ள அமைப்பின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது சமநிலையானது தன்னைத்தானே சரி செய்து கொண்டு அந்த பாதிப்பின் விளைவை பூஜ்ஜியமாக்கி கொள்ளும். அந்த பாதிப்பின் விளைவை பூஜ்ஜியமாக்கி கொள்ளும். சரி, அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அசிட்டேட் அயனி சேர்க்கிறோம். சோடியம் சேர்க்கும் போது என்ன ஆகுது? அசிட்டேட் அயனி செறிவு அதிகமாகுது. இந்த அசிட்டேட் அயனி இல்லையா, அதிகமாக அசிட்டேட் அயனி சேர்க்கப்படும் அதிக அசிட்டேட் அயனி H+ அயனியோடு சேர்ந்து, இந்த H+ அயனியோடு சேர்ந்து என்ன உண்டாகுது? பிரிகை அடையாத, பிரிகை அடையாத, அதாவது அயனியுறா தன்மை கொண்ட அசிட்டிக் அமிலமாக மாறும். நம்ம சோடியம் அசிட்டேட் சேர்த்துனா அதிலிருந்து கிடைக்கிற அசிட்டேட் அயனி இந்த H+ஓடு சேர்ந்து பிரிகை அடையாத அல்லது அயனியுறாத தன்மை கொண்ட அசிட்டிக் அமிலமாக மாறுது. அப்போ சமநிலை எந்த பக்கம் நகருது? இடது பக்கம் நகருது. இப்படி இருந்து இப்படி போகுது. அப்போ அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் குறையுது. இதுதான் பொது அயனி விளைவு. திரும்பி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்தில் சேர்த்துனா அந்த வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் குறையும். இதுதான் பொது அயனி விளைவு. எடுத்துக்காட்டாக இப்போ சோடியம் அசிட்டேட் கரைசலை அசிட்டிக் அமிலத்தில் சேர்த்துனா அசிட்டிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் குறையும். ஏன்னா இது ரெண்டுமே பொதுவான அசிட்டேட் அயனியை பெற்றுள்ளது. இப்போ அசிட்டிக் அமிலம் பகுதியில் அயனியாகும், சோடியம் அசிட்டேட் முழுமையாக அயனியாகும். புரிஞ்சுதா? இப்போ சோடியம் அசிட்டேட் சேர்க்கும் போது அசிட்டேட் அயனியுடைய செறிவு அதிகமாகும். லீச்சார்டியர் கொள்கையின்படி ஒரு சமநிலையில் உள்ள அமைப்பின் மீது பாதிப்பு ஏற்படுத்தினால் அந்த சமநிலை அமைப்பானது என்ன பண்ணுது? தன்னைத்தானே இந்த பாதிப்பினால் ஏற்படும் விளைவை குறைத்துக் கொள்ளும் வகையில் அல்லது பூஜ்ஜியமாக்கிக் கொள்ளும் வகையில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும்.
அதனால் இது நம்ம சேர்க்கிற சோடியம் சீட்டை சேர்க்குறீங்க இல்லையா, அப்போ அசிட்டேட் அயனி சேர்வு அதிகமாகுது இல்லையா, அந்த அசிட்டேட் அயனி H+ஓடு சேர்ந்து இது அயனியுறா தன்மை கொண்ட அசிட்டிக் அமிலமாக மாறும். இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது இதிலிருந்து வர அசிட்டிக் அயனி H+இருந்து அசிட்டிக் அமிலமாக மாறிடும். அப்போ சமநிலையானது பின்னோக்கு திசையில் நிகழுது. ஓகே, அப்போ அசிட்டிக் அமிலத்தோட பிரிகை விதம் குறையும். இதுதான் உதயநிலை விளைவு. விளைவுன்னு கேட்டால் 2 மார்க், 3 மார்க்கு, 5 மார்க் கேட்டாக்க விலைக்கு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ. மீதி கொஸ்டின் நெக்ஸ்ட் ஆகும்.